ராணிப்பேட்டை மாவட்டம் அருங்குன்றம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்ட சிறுமிக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர் மற்றும் செவிலியர் இல்லாததால் காவலாளியே மருந்து வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்கண்ணா போயிருக்காங்க? எங்க போயிருக்காங்க? சரிண்ணா ஆஹா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா 24 ஹவரும் டியூட்டி தானே, ஏன் அவங்க வரல? எங்க போய்க்கிறாங்க? டியூட்டியில் தானே இருக்கிறாங்க. எங்க போய்க்கிறாங்க? யார் போந்து? ஒரு எமர்ஜென்சினா யார் பார்ப்பாங்க? இப்போ ஒரு எமர்ஜென்சினா யார் இங்க பார்ப்பாங்க? இப்போ அந்த பொண்ணுக்கு லூஸ் மோஷனு வாந்தி ஆகுது. நீங்க யாரு கொடுத்து மாத்திரை? ஆனா வாட்ச்மேனா இருக்கிறீங்க, ஏன்னா மாத்திரை தரீங்க? உங்க வேலையானா அது? உங்க வேலையா அது? மாத்திரை தரது உங்க வேலையானா? ஆனா இல்ல நோ சூழ்நிலை வேறனா. ஒரு எமர்ஜென்சி டயத்தெல்லாம் எப்படி நான் செயல் பண்ணோம்? இந்த பாருங்க, இது வந்து அருகுன்றம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 24 ஹவர்ஸும் செயல்படுதுன்றாங்க. விவரங்களுடன் நினைக்கிறார் செய்தியாளர் அருள் அரசன். வணக்கம் அருள், விவரம் கேட்டா டியூட்டி மாத்தி இருக்கிறாங்க, அவங்க போயிருக்கிறாங்க. நிச்சயமாக அஸ்வினி, ஆற்காடு அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக வந்த சிறுமிக்கு மருத்துவர் மற்றும் செவிலியர் இல்லாத காரணத்தால் மாத்திரை பணியில் இருந்த இரவு காவலாளி ஒருவர் வழங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தி உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ஆயிலம் பகுதியை சேர்ந்தவர் சாது ஜாய்ஸ். இவர்களது மகள் ஜஸ்டினா பள்ளி சிறுமியான இவருக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஆகியவை தொடர்ச்சியாக வெளியேறி உடல் உபாதை ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் சிறுமியின் பெற்றோர்கள் சிறுமிக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ள அருகாமையில் உள்ள அருங்குன்றம் பகுதியில் உள்ள செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது ஆரம்ப சுகாதாரத்தில் பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் மருத்துவமனை இல்லாத காரணத்தால் அங்கு இருந்த இரவு காவலாளி ஒருவர் சிறுமிக்கு மருந்து வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பணியில் இருந்த காவலரிடம் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏன் இல்லை என கேள்வி எழுதுவதற்கு அவர் தான் நான் மருந்து கொடுத்து விட்டேன், ஏன் பெருசா இது பண்றீங்க என பதில் அளித்துள்ளார். மேலும் பணியில் இருக்க வேண்டியவர் யார் என்பன குறித்து விசாரித்த போது பணியில் இருந்த காவலாளி தனது செல்போனில் செவிலியர் ஒருவருக்கு போன் செய்து சிறுமியின் உறவினரிடம் கொடுத்துள்ளார். அதில் செவிலியர் ஒருவர் பேசிய போது மருத்துவமனை யார் இல்லாததை குறித்து கேள்வி எழுப்பதற்கு டியூட்டியில் இருந்தவங்க இப்போ சார் மாறிட்டாங்க, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவேன் என்று பதில் அளித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் ஆகியும் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர்கள் இது குறித்து பணியில் இருந்த இரவு காவலரிடம் கேள்வி எழுப்பியது உடனடியாக சிறுமியை அருகாமையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சையாக கொண்டு சென்றனர். உடல் உபாதை காரணமாக சிகிச்சை பெற ஆரம்ப சுகாதாரத்திற்கு சென்ற சிறுமிக்கு பணியில் இருந்த இரவு காவலாளி மருந்து வழங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, மேலும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.